என்னடா பண்ற? வந்து சார் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? ஏண்டா இளம் தம்பதிகள் வந்து ஜாலியா இருந்தா லவ் சீன் பாக்குறியா இல்ல வேர்ல்ட் பை நைட் சினிமா பாக்குறியாடா? நீங்க என்னங்க சார் சீன் போட்டிருக்காங்க போலுது ஒண்ணுமே தெரியல. செருப்பு கட்டடி. அடிக்கவே இல்லை. ஏடா இப்படி அலற? அப்புறம் ஆளு என்ன வேலைடா அது? இல்ல சார் இல்ல சார் அவங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க என்னமா காலம்பரம்ல இருந்து கதையை தொடங்க சார். காலம்பரம் புடிச்சு இங்கே நிக்கிறியா? இல்ல சார் போன மாசம் ஒரு ஜோடிங்க தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல அது மாதிரி இவங்களும் தற்கொலை பண்ணிவிட்டாங்களோன்னு பாத்தேன் சார். கழுத இங்க சரிடா 3ஆம் நம்பர் பாத்ரூம் கதவுல ஏன் ஓட்ட போட்ட? ஓட்ட சின்னதா இருந்தது அதை பெருசாக்கணும் சார். உனக்கு பத்தல இல்ல? மிஸ்டர் உனக்கு அறிவில்ல கொஞ்சம் கூட மேல சொல்லாம இப்படிதான் உள்ள வரதா? அது வந்து நீங்க கதவை தாப்பா போடாம உங்க புருஷன் உங்களுக்கு தலை பின்னி விடுவாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏமன் இந்த ஹோட்டல் ஜெயிலா எப்பவும் பூட்டி வைக்க கதவை தட்டிட்டு உள்ள வரதில்ல? அது வந்து ஒரு கூட தெரியுமே. இது வந்து காலையில இருந்து கதவு திறக்கவே இல்லையா? இது மாதிரி தான் போன தடவை கதவு சாத்தி இருந்த இடத்துல ஒரு தற்கொலை நடந்து போச்சு. அது மாதிரி கேஸ் ஆகும்னு நினைச்சேன். இவருக்கு இதே வேலைங்க. நீ எப்ப இங்க வந்த? பையன் ஏதோ குறும்புத்தனம் செஞ்சான்னு அவன் மேல புத்தகத்தை விட்டு அடிக்க போய் யூ காட் இட். தட்ஸ் ஆல் ரைட். ஏண்டா ரூம் நம்பர் 16க்கு வந்திருக்கிறது நீதானா? நான் யாரோ என்னமோன்னு பேசாம இருந்துட்டேன்டா. பாவி பிரபா ரெண்டு பேரும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? இந்த ஹோட்டலுக்கு மேனேஜரா நான் தான் இருந்துட்டு இருக்கேன். ஃபாரின்ல இருந்து எப்போ வந்த? என்ன வேலையா இங்க வந்திருக்க? எஸ்டேட் வேலையா வந்திருக்கேன். இனிமே இந்த ஊர்ல தான் நிரந்தரமா இருப்பேன். பங்களா ரிப்பேர்ல இருக்கிறதுனால இங்க வந்து தங்கி இருக்கேன். கிரீன்ஃபீல்ட் எஸ்டேட்டை எங்க ஃபாதர் தான் வாங்கியிருக்காரு. அப்படியா? அதான் நான் எஸ்டேட் மேனேஜர் வந்து ரூமை புக் பண்ணிட்டு போனா இப்பல்ல தெரியுது. தம்பதிகள் வந்து தங்கி இருக்கிறதாக ரூம் பாய் சொன்னா எப்படா கல்யாணம் ஆச்சு? பாரினா லோக்கலா? எல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். மோயஸ் போய் சீக்கிரம் வந்துரு. அது வரைக்கும் அவன் வைஃபை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். சத்தியம் ஏண்டா அறிமுகப்படுத்தணும் பாக்குறியா? இந்தாடா உனக்கு எவ வைஃபா வந்தாலும் அது எனக்கு தங்கச்சி தானே. அண்ணன் தங்கைக்குள்ள அறிமுகம் வேறியா? படா எனக்கு பேசி தெரியும். குட் மார்னிங் சிஸ்டர். நான் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர். என் பேரு சத்யம். பிரபாகருக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சோ மச். என்னடா பிரபாகருக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்துகிட்டு உன் கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குறியா? என்னமா பண்ண சொல்ற? காலேஜ் விட்ட கையோட கன்னியாகுமரிக்கு போனேன். அங்கிருந்து கள்ளதோணியில கொழும்பு போனேன். என்னம்மா சிரிக்கிற? பிரபாகர் கூட நான் எப்ப பேசுறாலும் இப்படித்தாம்மா சிரிப்பான். உன்னை பார்த்தா எஸ்டேட் ஓனர் மருமக மாதிரியே தெரியலம்மா. ரொம்ப சிம்பிளா இருக்க. அப்படித்தான் இருக்கணும். நானும் பிரபாகர் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம். என்னமோ அவசர வேலையா வெளியே போடான்னு சொன்னா சர்தான் போடான்னு சொல்லிட்டு நானா தான் வந்தேன். ஏமா நிக்கிற? உட்காரு. நான் ஒண்ணும் அண்ணியே இல்லம்மா, அவன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. உட்காரு. இந்த ஹோட்டல் இருக்குது ஜெனரல் ஸ்டோர்ஸ் மாதிரி. கேட்கிற சாமான்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா வர்றவங்க தான் சமையல் பண்ணிக்கலாம். 8ஆம் நம்பர் ரூம்ல புதுசா ஒண்ணு வந்துருக்குதே. அது காபி போட்டு வச்சு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? காபி எல்லாம் கொட்டி போச்சு. காபி விடுறா அந்த ஆள் என்னாச்சு? அவர் பார்த்துட்டாரு. ஐயோ ஷாக் அடிச்சா படுக்க மாட்டாங்களா? ஏலே அவர் பில்லு பணம் எல்லாம் பாக்கி தரேன்டா, வெளியே போயிட போறாரா? பாத்துக்கடா. எங்க பில்ல கொடுக்கறது? அவரு அவ்வளவுதான். ஏலே நீ என்ன ஒரு போவா இங்க நின்னு அழுகுற? போடாங்க போடா. பாச்சாமா மேனேஜர்னு பேரு. ஒரு நிமிஷம் கூட ஓச்சர் ஒளிவே கிடையாது. தினம் பாரு ஐயோ அப்பான்னு ஒவ்வொரு ரூம்லயும் சத்தம். வர இந்த ஹோட்டல் மாதிரியா இருக்குது, ஆஸ்பத்திரி ஆயிட்டு இருக்குது. எதுக்கும் நீ ஜாக்கிரதை. உனக்கு ஒண்ணும் பண்ண தெரியல பேசாம இரு. நான் சமையல் நான் அனுப்புறேன். ஐயோ இன்னும் ஒருத்தர் காப்பி போட்டிருக்கான். அதனால தான் எல்லா பணத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கிறது. என்ன சத்தம்? கும்பிடுபண்டி கும்பிடுபண்டி கும்பிடுபண்டி. என்ன ஹோட்டலா இல்ல உங்க வீடாயா? இஷ்டத்துக்கு சாமான் கீழே போட்டுட்டு நீ வந்து இங்க உட்காந்துட்ட. நானா நானா அதோ அதை தொட்ட பாவம் என்னையும் தூக்கி போட்டு என்ன தூக்கி போட்டது இல்லாம சாமான் சட்டையும் தூக்கி போட்டுருக்கு பாருப்பா. எக்கச்சக்கமா தொட்டு வச்சு ஏகப்பட்ட நஷ்டத்தை உண்டாக்கிட்டியா? எழுந்திரியா? பெருசா ஈஸ்டர்ல சாஞ்ச மாதிரி சாஞ்சுக்கிட்டு. இப்ப சாஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அதையெல்லாம் பாஞ்சுக்கிட்டு நான் அதையும் பாத்துருக்கலாம். நாளைக்கு பாயிர இந்த உடஞ்சி சாமான் செட்லாம் வெளியே போட்டுட்டு ஐயாக்கு ஒரு புது செட்டம் உடஞ்சதுக்கு பில்லு போட்டு கொண்டா. செட்டி வேணாம் கொட்டு வேணாம். பாவி படுவாய். 8ஆம் நம்பர் வேணாம்னு சொன்ன கேட்டியா? என்னென்னவா சொல்லி ஏந்தாயிர கட்டி முட்டிக்கு முட்டி ஐயோ முட்டிக்கு முட்டி அடி. 8ஆம் நம்பர் பரவாயில்லையா? ஐயோ நான் கத்தறியில வேற ரூமா இருந்தா சுத்தமா போயிருப்பேன்.
போகலன்னு வத்த போறியா? இருந்த என்ன போறேன்? போக மாட்டேன்னு இருந்து ஒண்ணுன்னா எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருப்பேன். போய இன்னொரு ரூம் போச்சு, கை போச்சு. அம்பி வாயம்பி ஏன் கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் கையை நறுக்கி கொடுத்து. கத்திரிக்காய் நறுக்கும்போது கத்திரிக்காய் நறுக்கிச்சா கத்தி நறுக்கிச்சா? ஆத்திரத்துல தவறு சொன்னா அதை அப்படியே ரீசர் பண்றே. பேசாம பாத்துட்டு இருக்கே, ரத்த ஆறா ஓடுனா என்ன பண்ண சொல்றீங்க? பாலம் கட்ட சொல்றீங்களா? உங்க சொல்லி குத்தம் இல்லையா? அந்த மைனரை சொல்லணும். அப்பவே சொன்னேன், மாமியார் ஹோட்டல்ல தங்கலாம்னு சொன்னேன். கேட்டாரா அவர்? என்ன ஏன் நான் எடுக்கிறேன்? இது ஹோட்டல்னு கூட்டு வந்தேன். சூப்பு கட்டா இவன் கோழியை கொடுத்து போட்டுக்கங்கிறான். சரி போட்டு தொலையலாம் அப்படின்னு கோழியை பார்த்தா கோழிக்கா. கோழியை பாத்தீங்க? நான் சைவம் போய் கத்தியை காமிச்சு கோழியை பாத்தீங்கன்னு என்ன கேட்கிறேன். சைவத்துக்கும் பாக்குறதுக்கு என்னையா சம்பந்தம்? எவன் ரூமு கோழி பறந்து போக போகுது. ஆனா அதை சூப்பு போட்டு சாப்பிட வரான். பில்லுக்கு நான் பணம் தர போறேன். பேசாம இருக்க கை வின் 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 தெரிக்கிறதே. நறுக்க தெரியாம நறுக்கினா வின் வின் தெரியாம என்ன பண்ணா? சமைக்க தெரியாம ரூம கொடுத்து பாய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டா, இவருக்கு பேண்டேஜ் போட 5 ரூபாய் பில் அனுப்பு. 5 ரூபாயா? நடுவரலாச்சே. 5 ரூபாய் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பேசாம சுண்ணாம இருந்தா கொடு. சுண்ணாம போட்டு செப்டி காய போச்சு செத்து போவீரு. 5 ரூபாய்க்கா பாக்குறீங்க? மயக்கம் வராதே. ஐயோ, நிக்கும் போது மயக்கம் வந்தா கீழே விழுந்து மண்டையில் அடிபடும். உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஷாக் படுத்திருக்கு, அவரோட நீரும் படும். போ.